கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே, அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே, அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. கருமத்தம்பட்டி என்னும் புனித ஊரிலே ஜெயம் தரும் ஜபமாலை மாதாவே. சவரி புல்லனை பீடமிறங்கி தொட்டாயே, அன்னைக்கு 10 பாட்டும் பிறந்ததே. தாயே அருள் மாதா, அதிசயம் பல தருவாய். தாயே அருள் மாதா, அதிசயம் பல தருவாய். கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே, அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. நன்மையெல்லாம் செழிக்கும் உன் மண்ணிலே, பேருபகாரியே என் அன்னையே. உம்மை வேண்டும் அடியார் குறை தீர்ப்பாயே, அற்புதங்கள் பலவும் உம் கரத்திலே. அம்மா வருவாயே, வரங்கள் தருவாயே. அம்மா வருவாயே, வரங்கள் தருவாயே. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா. வருக வருக, இணைந்து வருக, வாழ்வை தேடுவோரே. வாழ்வில் பலியில் இணைந்து வாழ்ந்தால் பாரகம் மலரும். வருக வருக, இணைந்து வருக, வாழ்வை தேடுவோரே. வாழ்வில் பலியில் இணைந்து வாழ்ந்தால் பாரகம் மலரும். ஆஹா ஆஹா லல்லல்லா. ஆஹா ஆஹா லல்லல்லா. வருக வருக, இணைந்து வருக, வாழ்வை தேடுவோரே. வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் பாரகம் மலரும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஜெபமாலை அன்னையினுடைய பக்தர்களே, நம்பிக்கையின் திருப்பயணிகளாக இந்த காலை வழிபாட்டிற்காக புனித ஜெபமாலை அன்னையினுடைய திருப்பிடம் நோக்கி வந்திருக்கின்ற உங்கள் ஒருவரையும் புனித ஜெபமாலை அன்னை பசிலிக்காவின் பெயரால் அன்போடு வரவேற்கின்றோம். கடவுளுக்கு உகந்த ஒரு புகழ்ச்சி பலி எது என்று சொன்னால், அவருடைய பெயரை நம்முடைய உதடின் வழியாக புகழ்ந்து செலுத்துகின்றதான் உண்மையான புகழ்ச்சி பலி. ஆகவே இந்த காலை வழிபாட்டில் நாமும் நம்முடைய உள்ளத்திலிருந்து கடவுளை தொழுகின்ற வேளையில் நம் உதட்டின் வழியாகவும் அவருடைய பெயரை சொல்லி ஆண்டவரை புகழ்வோம். அந்த புகழ்ந்து உயர்த்துகின்ற நிலையில் கடவுளுடைய அருள் நம்மை தேடி வருகின்ற ஒன்றாக இருக்கிறது என்பதை உணர்வோம். இந்த நாளிலே இன்றைய நாளின் சிறப்பு திருப்பலி கருத்துக்களுக்காகவும் மாதா தொலைக்காட்சியின் வாயிலாக இத்திருப்பலியை கண்டு கொண்டிருக்கும் ஒவ்வொருடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாக இந்த பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இத்தூய மறைவை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, வசனங்கள் 15 முதல் 17 மற்றும் 20 முதல் 21 வரை. சகோதரர் சகோதரிகளே, இயேசு வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கே புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள்.
அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாய் இருக்கிறார்கள். இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சி உள்ளதாய் இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு மனத்துயர் தராதீர்கள். அவர்களுடைய துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது. என்றுமுள்ள உடன்படிக்கையின் இரத்தத்தால் ஆடுகளின் பெரும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பியவர் அமைதியை அருளும் கடவுளே, அவர் தம் திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்தவை நம்மில் செய்தருள்வாராக. இயேசு கிறிஸ்துவுக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளிமீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உன் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். பல்லவி. ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு சேவை சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றனர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஓரிடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாயிருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஓரிடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகரிலுமிருந்து கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவிலும் ஜெபமாலை அன்னையிலும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய ஆண்டவர் 2 அட்டகாசமான வாசகங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இன்றைய சிந்தனையை நற்செய்தியிலிருந்து ஆரம்பித்து முதல் வாசகத்தோடு முடிக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த 2 வாசகங்களுடைய மைய சிந்தனை நற்செய்தி பணியாற்றுகின்ற ஒரு குருவானவருக்கு, ஒரு பங்கு தந்தைக்கு, ஒரு தலைவருக்கு துணையாக இருப்பவைகள் எவைகள் என்பதையே இன்றைய 2 வாசகங்கள் நமக்கு உணர்த்துகிறது. இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி மார்க் நற்செய்தியின் 6வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 6வது அதிகாரம் என்பது இயேசு தன் சொந்த ஊரில் பெற்ற அனுபவத்தையும் அதன் பின்பு அந்த அனுபவத்தின் வழியாக இயேசுவின் வாழ்வில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளையும் சுட்டி காட்டுவதாக இந்த 6வது அதிகாரம் அமைந்துள்ளது. பார்க்கின்றோம், இந்த 6வது அதிகாரத்தின் தொடக்கத்திலேயே இயேசு சொந்த ஊரில் புறக்கணிக்கப்படுகின்றார். புறக்கணிக்கப்பட்ட இயேசு அதன் பின்பு அந்த மக்களிடையே பணியாற்றுவதற்காக செல்லுகின்றார். தன் திருத்தூதர்களை அனுப்புகின்றார். பின்பாக அந்த மக்களை குணப்படுத்துவதற்காக கடல் மீது நடந்து செல்கிறார். பின் நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்கு சுகம் தருகிறார் என்பதுதான் இந்த 6வது அதிகாரம். அன்பார்ந்தவர்களே, இந்த 6வது அதிகாரத்தை நீங்கள் சற்று ஆழமாக வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு வித்தியாசமான நிகழ்வு அங்கே இருக்கிறது. யூசுவலா பார்த்தீங்கன்னா இயேசுவை திருத்தூதர்கள் பின்பற்றுவார்கள், இயேசுவை சீடர்கள் பின்பற்றி செல்வார்கள். ஆனால் இந்த 6வது அதிகாரத்தின் தொடக்கத்திலேயே இயேசுவை சீடர்கள் பின்பற்றுவதாக சொல்லுகின்ற மார்க் நற்செய்தியாளர் அதன் பின்பு பார்த்தீர்கள் என்றால் இந்த சீடர்களை இயேசு பின்பற்றுவதாக நிறைய காரியங்களை அவர் குறிப்பிட்டு வைத்திருப்பார். எதற்காக, ஏன் இவ்வாறு இந்த மார்க் நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கு 6வது அதிகாரத்தின் 7வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு சீடர்களை இருவராக அனுப்புகின்றார். தன் நற்செய்தி அறிவிப்பதற்காக அனுப்பப்படுகிறார்கள் திருத்தூதர்களும் சீடர்களும். அனுப்பப்பட்டவர்கள் 30வது வசனத்தில் தான் திரும்பவும் இயேசுவிடம் வருகிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை மீண்டுமாய் மார்க் நற்செய்தியாளர் 12-13 வசனங்களிலே குறிப்பிடுகின்றார். அவர்கள் இயேசுவின் பெயரால் நற்செய்தி அறிவித்தார்கள். அவர்கள் இயேசுவின் பெயரால்
பேய்களை ஓட்டினார்கள். அவர்கள் இயேசுவின் பெயரால் நோய்களை சுகமாக்கினார்கள் என்பதை மார்க் குறிப்பிட்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நிச்சயமாக நீங்களும் நானும் சீடர்கள் இடத்துல இருந்தோம் என்றால் நமக்குள் வருகின்ற மிக முக்கியமான ஒரு பண்பு என்னவென்றால் ஜாய். நிச்சயமாக சந்தோஷப்பட்டிருப்போம், மகிழ்ச்சி அடைந்திருப்போம். ஏனெனில் நம்மால் இயேசுவை போல எல்லாவற்றையும் செய்ய முடிகிறது. இயேசுவை போல நாம் சொன்னால் பேய்கள் ஓடுகிறது, நோய்கள் சுகமாகிறது. இதையே இயேசு சொல்லுவார் மிக அழகாக. ஆம், நீங்கள் நற்செய்தி தெரிவித்த பொழுது நான் பார்த்தேன், வானம் திறந்திருப்பதையும் அங்கே பல நிகழ்வுகள் நடப்பதையும் நான் பார்த்தேன் என்று சொல்லுவார். அப்படி என்றால் இந்த திருத்தூதர்களும் சீடர்களும் இயேசுவின் நற்செய்தி அறிவித்த வேளையில் மிகவும் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். அந்த மகிழ்ச்சியோடு திரும்ப வருகிறார்கள். வந்தவர்களுக்கு இயேசு கொடுக்கின்ற மிகப்பெரிய ஷாக் என்னவென்றால், அதெல்லாம் போதும், நீ அறிவிச்சதும் போதும், நீ சுகமாக்கியதும் போதும், நீ ஓட்டியதும் போதும், இப்ப தனிமையான இடத்தில் அமருங்கள், தனிமையான இடத்தில் அமருங்கள். அன்பு மக்களே, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தனிமையான இடம் என்பது வேறு, தனித்திருத்தல் என்பது வேறு. தனிமையான இடம் என்பது நாட் லோன்லினஸ், நாட் லோன்லி, நாட் பீயிங் அலோன். தனிமையான இடம் என்பதை கிரேக்கத்தில் எரேமோன் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் இட் இஸ் a solitary or quiet place, அமைதியான ஒரு இடம். அந்த இடத்துல என்னென்ன நிகழ்வுகள் நடக்கிறது என்பதை விவிலியத்தின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவினுடைய வாழ்க்கையில 2 முக்கியமான நிகழ்வுகள் தனிமையான இடத்தில்தான் நடைபெற்றது. ஒன்று அவருடைய பிறப்பு. லூக்கா நற்செய்தியாளர் அழகாக குறிப்பிடுகின்றார், அவர்களுக்கு விடுதியில் இடம் கிடைக்கவில்லை, எனவே அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமான தனிமையான இடத்துல இயேசு பிறந்தார் என்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார். அதே போல அவருடைய இறப்பும், கல்வாரி மலையின் இறப்பும் என்பதும் இயேசுவுக்கு ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமான தனிமையான ஒரு இடத்துல நடைபெற்றது என்பதையும் விவிலிய வரலாறு நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அந்த வகையில் தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் தனிமையான இடம் என்பது எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது? அதனால்தான் ஜெபிக்கின்ற பொழுது இயேசு சொல்லுகிறார், நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று உங்களை கவனிக்கின்ற தனிமையான அந்த இடத்துல உங்களோடு பேசுகின்ற கடவுளோடு பேசுங்கள் என்று சொல்லுகிறார். தனிமையான இடம் என்றால் என்ன? அன்பு மக்களே, தொடக்க நூல் 16வது அதிகாரத்தில் முதலாவதாக தனிமையான ஒரு இடத்திற்காக காட்சியை பார்க்கின்றோம். ஆகார் ஆபிரகாமுக்கு குழந்தை தருவதற்காக தன்னையே கொடுத்த இந்த ஆகாரை நமக்கு தெரியும், சற்று காலத்திற்கு பின்பு சாரா விரட்டி விடுகின்றார். விரட்டப்பட்ட ஆகார் அந்த பாலை வனத்துல தனிமையான ஒரு இடத்துல அமர்ந்து புலம்பி கொண்டிருக்கின்றார். இந்த தனிமையான இடத்தில்தான் கடவுள் அவரை சந்திக்கின்றார். தனிமையான இடம் என்பது கடவுள் நம்மை சந்திக்கின்ற ஒரு இடம், கடவுள் நம்மை பார்க்கின்ற ஒரு இடம். அதனால்தான் ஆகார் அந்த இடத்திற்கு என்னை காண்கின்ற கடவுள் என்று சொல்லி எல்ரோயி என்ற பெயரை கடவுளுக்கு கொடுக்கின்றார். தனிமையான இடம் என்பது கடவுள் நம்மை பார்க்கின்ற ஒரு இடம், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக கடவுள் நிச்சயமாக தனிமையான இடத்துல நம்மை பார்க்கின்றார், நம் தேவைகளை பார்க்கின்றார், நம்முடைய எண்ணங்களை அறிகின்றார். இரண்டாவதாக ஒரு நிகழ்வை தொடக்க நூல் 32வது அதிகாரத்தில் பார்க்கின்றோம். யாக்கோபு. யாக்கோபு என்ற பெயருக்கு அர்த்தம் ஏமாற்று பேர்வழி. அவர் ஏமாற்றினார், தன் சகோதரன் ஏசாவை ஏமாற்றினார், தன் மாமனார் லாபானை ஏமாற்றினார். ஆனால் அந்த ஏமாற்று பேர்வழியை தான் 32வது அதிகாரம் 24வது வசனத்துல கடவுள் தனிமையான யாபோக்கு என்ற அந்த பள்ளத்தாக்கிலை சந்திப்பதை பார்க்கின்றோம். தனிமையான ஒரு இடத்துல இருந்த யாக்கோபுவை ஆண்டவர் சந்திக்கின்றார்,
சந்தித்ததால் தனிமையான இடத்துல அவருக்கு ஒரு புதிய பெயரை கொடுத்து புதிய மாற்றத்தை இஸ்ராயேல் மக்களுக்கு ஆண்டவர் தருகின்றார். ஆக தனிமையான இடம் என்பது கடவுள் நம்மை பார்க்கின்ற இடம். தனிமையான இடம் என்பது கடவுள் நம்முடைய வாழ்க்கைக்கு புதிய உற்சாகத்தை தருகின்ற ஒரு இடமாக மாறுவதை யாக்கோபுவின் வாழ்க்கையின் மூலம் நாம் அறிந்து கொள்கின்றோம். தனிமையான இடத்திற்கு இன்றைக்கு திருத்தூதர்களை இயேசு அனுப்புகின்றார். எல்லாம் போதும், போய் தனிமையான இடத்துல அமருங்கள். அன்பு மக்களே, தனிமையான இடத்தில்தான் கடவுள் நம்மோடு பேசுகின்றார். எனவே நான் ஏற்கனவே சொன்னபடி ஒரு குருவானவர், ஒரு பங்கு தந்தையானவர், நற்செய்தி அறிவிக்கின்ற ஒருவர் நல்ல முறையில் நற்செய்தி அறிவிப்பதற்கு முதலாவதாக செய்ய வேண்டியது இயேசுவோடு தனிமையான இடத்தில் இருத்தல். தட் இஸ் a கிரியாவுக்கி. அதுதான் ஒரு நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு பங்கு தந்தைக்கோ குருவானவருக்கோ அறிவிப்பாளருக்கோ உற்சாகத்தை தருகின்ற ஒரு இடம் இயேசு இருக்கின்ற தனிமையான ஒரு இடம். அதனால் தான் லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கின்றோம், இயேசு அவர்களை விட்டு தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று தன் தந்தையோடு இருந்தார் என்பதை பார்க்கின்றோம். ஆக இயேசு ஆண்டவரே தனிமையான இடத்திற்கு சென்றதற்கு மிக முக்கியமான காரணம், தன்னுடைய வாழ்க்கையில் இந்த உலக பயணத்தில் எனக்கு தேவையான எல்லா பலத்தையும் ஆற்றலையும் தரக்கூடியவர் என் தந்தை என்பதை உணர்கின்றார். நீங்களும் தனிமையான இடத்திற்கு சென்றீர்கள் என்றால் கடவுள் உங்களை பார்ப்பார், உங்களுக்கு புதிய ஆற்றலை தருவார். எனவே நற்செய்தி அறிவிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இயேசு முதலில் கிரியாவுக்கியாக இருக்கின்றார். இரண்டாவதாக ஒரு நற்செய்தி அறிவிக்கின்றவருக்கு மிக துணையாக இருப்பது என்னவென்றால் பொது நிலையினராகிய நாம் அனைவரும். நிச்சயமாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பங்கு தந்தையோ உங்கள் குருவானவரோ உங்கள் பங்கில நீங்கள் இருக்கின்ற இடத்துல நல்ல பணிகளை ஆற்ற வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டியதை இன்றைக்கு அழகாக எபிரேயர் ஆசிரியர் தெளிவாக சொல்லி தருகின்றார். மிக அற்புதமான வார்த்தைகளை இன்றைக்கு அவர் பயன்படுத்தி இருக்கின்றார். உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். 13வது அதிகாரத்துல உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். இரண்டாவதாக அவர்களுக்கு பணிந்திருங்கள். மூன்றாவதாக நீங்கள் அவர்கள் மகிழ்ச்சி அடையுமாறு நடந்து கொள்ளுங்கள். நான்காவது மிக முக்கியமானது, அவர்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் துயரம் விளைவிக்காதீர்கள் என்பதை இன்றைக்கு எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். அப்படி என்றால் எனக்காக பணியாற்ற வந்திருக்கின்ற என் பங்கு தந்தை, என் குருவானவர், என்னிடையே இருக்கின்ற என் தலைவராக இருக்கின்ற நற்செய்தி அறிவிக்கின்ற இவருக்கு நான் கீழ்ப்படுகின்ற பொழுது, பணிந்திருக்கின்ற பொழுது, அவருக்கு மகிழ்ச்சியை தருகின்ற பொழுது நிச்சயமாக எனக்கு அவர் சரியான கணக்கை கொடுப்பார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், விவிலியத்தில் எபிரேயர் ஆசிரியர் சொல்லுகிறார், ஒவ்வொருவருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டிய கடமையை கடவுள் அவர்கள் தலைவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். தலைவர் என்றால் நம்முடைய பார்வையில் நம்முடைய பங்கில் இருக்கின்ற பங்கு தந்தையர்கள் நமக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவர்கள் கொடுக்கின்ற கணக்கின் படிதான் ஆண்டவர் நமக்கு நிறைய தீர்ப்புகளை வைத்திருக்கிறார் என்பதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவேதான் நாம் நற்செய்தியை நம்முடைய குருவானவர்கள் நல்ல முறையில் அறிவிப்பதற்கு நாம் அவர்களுக்கு துணையாக ஒரு கிரியாவுக்கியாக இருக்க வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் ஆசிரியர் தெளிவுபடுத்துகின்றார். அன்பு மக்களே, ஒரே ஒரு நிகழ்வோடு முடித்துக் கொள்கின்றேன். புனித மதர் தெரேசா கல்கத்தாவில் மிகப்பெரிய பணியை ஆற்றியவர். இன்று உலகம் முழுவதும் அவருடைய பணி விரிந்து காணப்படுகிறது. அவரிடம் கேட்கப்பட்ட போது இந்த பணியை ஆற்றுவதற்கு உங்களுக்கு கிரியாவுக்கியாக இருந்தவைகள் எவை என்று கேட்டபோது அவர் 2 சுட்டிக்காட்டினார். இன்றைய வாசகங்களின் அடிப்படையில் ஒன்று, அவர் சொல்லுகிறார், என்னை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கின்ற நற்கருணையில் என்றென்றும் வாழ்கின்ற என் தெய்வம் எனக்கு முதலாவதாக உற்சாகத்தை தருகின்றார். இரண்டாவதாக என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை அவர் சொல்லுகின்றார். அதாவது ஒரு முறை அவருடைய
இருக்கின்ற இல்லத்திற்கு மதிய நேரத்தில் ஒரு ஃபோன் கால் வருகிறது. அந்த ஃபோன் காலில் பேசியவர் சொல்லுகின்றார், இதோ எனக்கு அருகில் இருக்கின்ற வீட்டில் இருப்பவர்கள் கிட்டத்தட்ட 3 நாட்கள் சாப்பிடாமல் குழந்தைகளோடு தவிக்கிறார்கள். அந்த பெற்றோருக்கு, கணவன் மனைவிக்கு 3 குழந்தைகள் இருக்கிறார்கள், தவியாய் தவித்து பசியோடு இருக்கிறார்கள் என்ற செய்தி அன்னை திரேசாவினுடைய இல்லத்திற்கு செல்லுகிறது. அன்னை தன்னுடைய மற்ற சகோதரிகளோடு இணைந்து உணவை எடுத்துக்கொண்டு அந்த இடத்திற்கு ஓடி செல்லுகிறார். பாருங்கள் மக்களே, அங்கு சென்றவுடன் உணவை தருகின்றார். உணவை பெற்ற அந்த தாய் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய பெற்ற அந்த உணவை 2 பாகமாக பிரிக்கின்றார். ஒரு பாகத்தை தன் வீட்டில் வைத்துவிட்டு இன்னொரு பாகத்தை எடுத்து வந்து வேகமாக வேறு ஒரு இடத்திற்கு ஓடுகின்றார். மதர் தெரேசாவிற்கு புரியவில்லை, என்ன நடக்கிறது, ஏன் இவர் வேறு ஒரு இடத்திற்கு செல்லுகிறார் என்று முடித்துவிட்ட பின்பு அந்த தாயிடம் கேட்கின்றார், எங்கே போனீர்கள், என்ன செய்தீர்கள்? அப்பொழுது அந்த தாய் சொன்னார், அன்பு சகோதரியே, நான் ஒரு இந்து பெண். இந்த இந்து பெண் அழைப்பை பெற்றவுடன் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் என்பதை மறந்துவிட்டு கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதற்காக ஓடோடி வந்தீர்கள். அதை பார்த்த நான், எனக்கு அருகில் இன்னும் அடுத்த தெருவில் வாழ்கின்ற ஒரு இஸ்லாமிய சகோதரியின் வீட்டில் 2 குழந்தைகளோடு பசியால் இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். எனவே நீங்கள் கொடுத்த உணவை எனக்கு மட்டுமல்ல அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதை கிறிஸ்துவின் வழியாக உங்களின் மூலமாக நான் அறிந்து கொண்டேன். எனவே அந்த சகோதரியின் குடும்பத்திற்கும் கொடுத்து விட்டு வருகிறேன் என்று சொன்னாராம். அதை மதர் தெரேசா சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார், நான் ஏழைகளுக்கு கைகளை நீட்ட வேண்டும் என்று கற்றுக்கொண்டது அந்த இந்து பெண்ணிடமிருந்தும் இஸ்லாமிய பெண்ணிடமிருந்தும் என்று சொல்லுகிறார். எனவே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நம்மோடு இருக்கின்ற நம்முடைய தலைவர்கள் நல்ல முறையில் பணியாற்றினார்கள் என்றால் அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், பணிந்திருங்கள். அவர்கள் மகிழ்ச்சி அடையுமாறு அவர்களுக்கு துயரத்தை வரவிக்காதீர்கள். அப்போது நிச்சயமாக கணக்கு கொடுக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாத துன்பங்களை பெறுவோம் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் எபிரேயர் ஆசிரியர் சொல்லுகிறார். எனவே இதை நாம் மாற்றிக்கொள்வதற்காக தொடக்கத்திலேயே ஆசிரியர் சொல்லுகிறார், நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்திற்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருள் அடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
தூயருங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானீ. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். ஆகவே இறைவா, வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய தாமஸ் அக்வைனர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வரம் தரும் வானமுதே, அருந்திடவாயினிலே, இதில் உறைந்திடும் போதிலே, மனம் நிறைந்திடும் ஆவலே. பரந்தரும் வானமுதே, அருந்திடுவாயினிதே, எனில் உறைந்திடும் போதிலே, மனம் நிறைந்திடும் ஆவலே. உயிரின் உயிரில் நான் தேடும் உறவின் பொருளை நீதானே உணவின் வடிவாய் காண்கிறேன். உயிரின் உயிரில் நான் தேடும் உறவின் பொருளை நீதானே உணவின் வடிவாய் காண்கிறேன். பரந்தரும் வானமுதே, அருந்திடவாயினிதே, எனில் உறைந்திடும் போதிலே, மனம் நிறைந்திடும் ஆவலே. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடையால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித ஜெபமாலை மாதாவே,
தாயே தஞ்சமடைந்தோரை தாங்கிடச் செய்யும் நெஞ்சமெல்லாம் நிறைந்த ஜெபமாலை தாயே தஞ்சமடைந்தோரை தாங்கிடச் செய்யும் தரணி போற்றும் மாமரி நீரே தரணி போற்றும் மாமரி நீரே பஞ்சமில்லா உலகை படைத்திடவே பஞ்சமில்லா உலகை படைத்திடவே பொன்மலர் பாதம் பணிய வந்தோமே பொன்மலர் பாதம் பணிய வந்தோமே நெஞ்சமெல்லாம் நிறைந்த ஜெபமாலை தாயே கரும்பத்தவட்டின் ஜெபமாலை தாயே கருணை கடலே காருண்யம் நீயே கரும்பத்தவட்டின் ஜெபமாலை தாயே